ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ஈஸியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேச்சுலர்ஸ் இல்லாட்டி யங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜியில் ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணி வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் ஸ்டே பண்ணி ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபியே பண்ணிடலாம். ஒரு சூப்பரான வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி இருக்கும். ஸோ ஓகே, வாங்க இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துக்கலாங்க. ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு கல்பாசி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை இலையை சுத்தம் பண்ணிக்கோங்க. 15 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு கோழி எடுத்திருக்கேன். அதனால மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டை ஃபர்ஸ்ட் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட மிக்சி இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அந்த பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிராம்பை சேர்த்துக்கலாம். அது கூட கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டிநாடு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு கல்பாசி கிடைக்கலன்னா நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த ரெசிபி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்பவுமே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அதில் சின்ன சின்ன அந்த இன்செக்ட்ஸோட முட்டையெல்லாம் இருக்கும். அதனால எப்பவுமே தண்ணியில் போட்டு இலையாக உதுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். உங்களால் அரைக்க முடியலன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட் கூட வாங்கி இதே மாதிரி யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 ஆப்பிள் தக்காளியை கட் பண்ணியிருக்கேங்க. அதை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே வணங்கிடும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க. ஆக்சுவலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளே கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம அப்புறமா மிளகுத்தூளும் சேர்க்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் காரமா வேணும்னா நீங்க வரமிளகாய் தூளும் மிளகுத்தூளும் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் மீடியம் ஸ்பைசியா இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வணக்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமையும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமா வணங்கி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ நம்ம பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆயிருக்கும். பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா நல்லா வணங்கி வந்திருக்கு. பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு கொஜ்ஜு மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கலாம் அந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிக்கன் எப்பவுமே வாஷ் பண்றப்போ கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பெரட்டி ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தண்ணியில் கழுவிடுங்க. அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி வடையெல்லாம் சுத்தமாகவே போயிடும். நீங்கள் கல்லுப்பு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே நல்லதுங்க. பாருங்க நம்ம உப்பு மஞ்சள் போட்டு நம்ம சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிருக்கனால தான் உங்களுக்கு பார்த்தா அந்த மஞ்சள் கலரா தெரியுது. இப்போ சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்தீங்கனாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ரொம்ப ஹைல வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹீட்லேயே நல்லா அந்த சிக்கன் எல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் எப்பவுமே கடைசியாக தாங்க நம்ம சேர்க்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ அந்த கிரேவி எல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம அடுப்புல ஹைல வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் பிரசிச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிடலாங்க.
ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பரட்டின மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அந்த கிரேவியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ கடைசியா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களால் தேங்காய் பால் எல்லாம் எடுக்க முடியலன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கிரேவி ஸ்டேஜ்லயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரெடிமேடாக கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எல்லாம் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ்ல வருது, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது. சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலைய சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கடைசியா கருவேப்பிலை சேர்க்கிறப்போ அது ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று வேற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான பெப்பர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சூடான ரசம் சாப்பாடோட இந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அது பிளேட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் ரிங்ஸாக எடுத்து அது மேலே கார்னிஷ்க்கு வச்சுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி அதையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். வெறும் ஒரு ரசம் சாப்பாடு வச்சு இந்த பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.